வெல்கம் டு ட்ரெண்டிங் சமையல். இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்? முட்டை போண்டா செய்ய போறோம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா, முட்டையை அவிச்சு நான் வந்து தோல் உரிச்சு வச்சிருக்கேன். இப்போ அந்த முட்டையை சீவிக்கலாமா? வாங்க இப்போ நம்ம எப்படி சீவலான்றதை பார்க்கலாம். இங்க பாருங்க, நான் எப்படி சீவுறேன்னு பாருங்க. ஆனா பொறுமையா சீவுங்க, ஆனா உடஞ்சிடக்கூடாது. ஸோ உடஞ்சிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம வந்து முட்டை இது பண்ண முடியாது. ஸோ பொறுமையாக நான் எப்படி செய்வேன்னு பாருங்க. அதனால பொறுமையாக செய்வுங்க. ஏன்னா உங்களுக்கே தெரியும் முட்டை வந்து ரொம்ப மெலிசா இருக்கும். ஸோ அதனால வந்து நீங்கள் முட்டையை ரொம்பவே ஸ்லோவாக சீவுங்க. ஸோ இப்போ நாங்கள் சீவிக்கிறோம் முட்டையை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம முட்டையை வந்து நல்லா துருவி எடுத்தாச்சு. இதில் வந்து நம்ம சீரகத்தூள் கொஞ்சம் போடுறோம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க, ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டால் போதும், ரொம்பலாம் வேண்டாம். சும்மா லைட்டாக அரைக்கும் கீழே தான் போடணும். நெக்ஸ்ட் வந்து மிளகாத்தூள் போடுறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நம்ம பச்சை மிளகா போடுறோம், அதனால வந்து நீங்கள் மிளகாத்தூள் கம்மியாகவே போட்டுக்கோங்க. இது வந்து தனி மிளகாத்தூள் இல்லை, வீட்டு மிளகாத்தூள். ஸோ அதனால தான் நாங்கள் கம்மியாக போடுறோம், ஏன்னா இது காரம் இருக்குது. அடுத்து வந்து சோடா உப்பு போடுறோம் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சமாக போட்டால் போதும். இது சோடா உப்பு நம்ம எதுக்கு போடுறோம் அப்படின்னா, ஒரு பிஞ்ச் போட்டால் போதும். இது எதுக்கு போடுறோம் அப்படின்னா, நமக்கு வந்து போண்டா வந்து நல்லா ப்ளஃபியாக வரும். சப்போஸ் நம்ம சோடா உப்பு போடலை அப்படின்னா கொஞ்சம் கல் மாதிரி இருக்கும். ஸோ அது நமக்கு நல்லா இருக்காது இல்லையா? எப்பவுமே நம்ம போண்டானா என்ன, சாஃப்டாக இருக்கணும். ஸோ அதனால தான் நம்ம இது போடுறோம். நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன போடுறோம்னா, உப்பு போடுறோம் ஃப்ரெண்ட்ஸ், தேவைக்கேற்ப. நெக்ஸ்ட் வந்து இதுல ஆனியன் போடுறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனியன் வந்து போடுறோம் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து கிரீன் சில்லி போடுறோம் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து கறி லீவ்ஸ் போடுறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து இதில் கொத்தமல்லி நான் போடலை. நீங்கள் கொத்தமல்லி இருந்தாலும் போட்டுக்கலாம். ஸோ வந்து கொத்தமல்லி எங்கள் வீட்டில் இல்லை, அதனால் நான் கொத்தமல்லி போடல ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் கொத்தமல்லி இது பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து வெங்காயம் வந்து நான் வந்து 1 போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்களும் வந்து 1 போட்டுக்கோங்க. 3 வந்து க்ரீன் சில்லி போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வந்து நீங்களும் 3 போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம மிளகாத்தூள் போடுறதுனால நம்ம வந்து க்ரீன் சில்லி வந்து கம்மியாக தான் போடுறோம். இதை நல்லா பிசைஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பிசைஞ்சிட்டு தண்ணி இல்லாமல் இருக்கணும், அதை பார்த்துக்கோங்க. நீங்கள் தண்ணியெலாம் இப்போ எதுவுமே நாங்கள் இது வரைக்கும் ஊற்றலை. நெக்ஸ்ட் வந்து கடலை மாவு 4 டீஸ்பூன் போடுறோம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பார்த்துக்கோங்க, 4 டீஸ்பூன். 3 முட்டைக்கு 4 டீஸ்பூன் ஃப்ரெண்ட்ஸ். இதை போட்டுட்டு நல்லா பிசையணும் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்துக்கோங்க, தண்ணி வந்து மறந்து கூட ஆட் பண்ணுறாதீங்க. ஏன்னா நாங்கள் இது வரைக்கும் தண்ணி ஆட் பண்ணவே இல்லை. எப்படி பார்த்தாலும் ஃப்ரெண்ட்ஸ், இதில் வீட்டில் குழந்தைங்களாம் இருந்தால் முட்டை போடான்றீங்களே, எங்கே முட்டை அப்படின்னு கேட்பாங்க. ஆனால் வந்து இது நம்ம முட்டை துருவி போட்டிருக்கோம். ஸோ அதனால் முட்டை அந்த அளவுக்கு தெரியாது. ஆனால் அந்த முட்டை ஸ்மெல் நல்லா வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தண்ணி ஊற்றுறோம். லைட்டாக தெளிச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் நான் எப்படி தெளிக்கிறேன்னு. ஸோ லைட்டாக தெளிச்சுக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம்னு பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து கடலை மாவு கொஞ்சம் பத்தலை. ஸோ அதனால் நாங்கள் வந்து இன்னொரு 1 டீஸ்பூன் கூட நாங்கள் கடலை மாவை ஆட் பண்ணிக்கிறோம். ஏன்னா கடலை மாவு நம்ம எதுக்கு போடுறோம் அப்படின்னா, ஜஸ்ட் வந்து அந்த போண்டாக்கு ஒரு கோட்டிங் கொடுக்கறதுக்கு தான். ஸோ அதனால் அந்த கடலை மாவு வந்து இப்போ இது பண்ணிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம மாவெல்லாம் ஃபஸ்ட்டு ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம ஆயில் வந்து நாங்கள் ஆல்ரெடி ஹீட் பண்ணி வச்சுருந்தேன். இதில் வந்து இப்போ ஒரு உருண்டையாக நம்ம போடுறோம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஆயில் நல்லா ஹீட் ஆயிடுச்சுன்னா நம்ம போட்ட உடனே மேலே எப்படி பபிள்ஸ் வருது பாருங்க, இந்த மாதிரி வரணும். இந்த மாதிரி வந்தால் தான் நம்ம ஆயில் நல்லா ஹீட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அப்படி இல்லை அப்படின்னா ஆயில் ஹீட் ஆகலைன்னு அர்த்தம். ஸோ நீங்கள் கொஞ்சம் நேரம் கழிச்சு போடணும். நம்ம எதுக்கு ஆயில் ஹீட் ஆகிட்டு போட சொல்கிறோன்னா, அப்போ தான் நம்ம சீக்கிரம் வேகும். இல்லைனா வந்து ரொம்ப டைம் எடுக்கும். சரியா ஃப்ரெண்ட்ஸ்? இது வந்து எப்படின்னா, நம்ம எல்லாத்துலேயுமே போண்டா சாப்பிட்ருப்போம். இப்போ வந்து பசங்க வராங்க, நம்ம கிட்ட ஒன்றுமே இல்லை அப்படின்னா, வீட்டில் ஆல்ரெடி எல்லார் வீட்லேயும் முட்டை இருக்கும். ஸோ அந்த முட்டையை வந்து ஈஸியாக அவிச்சு நம்ம பண்ணுற வேண்டியது தான் சிஸ்டர். ஸோ அதனால் வந்து இதுவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து நம்ம வந்து இது உண்மையாகவே ஒரு நல்ல ஸ்நாக்ஸ் தான் இது. ஸோ பசங்க வராங்க அப்படின்னா பண்ணலாம். அப்படி இல்லை நம்ம வீட்டுக்கு திடீர்னு ஒரு கெஸ்ட்டு வந்துட்டாங்க, ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா நம்ம ஒரு காஃபியும் இது ஒரு 2 நம்ம பொரிச்சு கொடுத்துரும். நம்ம பேசிக்கிட்டே கூட இதை பொரிச்சிடலாம். இது அந்தளவு நம்ம வேலையும் கிடையாது. ஏன்னா கடலமாவே எல்லார் வீட்லேயும் இருக்கும். வெங்காயம், கறி லீவ்ஸ், பச்சை மிளகா, சில்லி பவுடர் எல்லாமே நம்ம வீட்டில் இருக்கிற பொருள் வச்சு தான் நம்ம பண்ணியிருக்கோம். ஒன்றே சோடா உப்பு. ஏன்னா சோடா உப்பு கூட மோஸ்ட்லி எல்லார் வீட்லேயும் இருக்கும். சரிங்களா? ஸோ வந்து அதை வச்சு நம்ம பண்ண வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வந்து இது உண்மையாகவே ரொம்ப நல்லாயிருக்கும்.
சாப்பிட்டு பாருங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. ஸோ ஏதாவது வந்து உங்களுக்கு ஏதாவது இந்த டவுட் இருக்கு அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல எங்கிட்ட கேளுங்க. ஸோ நாங்கள் வந்து இது பண்றோம். ஸோ உங்களுக்கு மறக்காம லைக் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதான் நிறைய வீடியோஸ் நாங்கள் போடுறது கரெக்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எல்லாத்தையும் சுட்டு முடிச்சாச்சு. இங்க பாருங்க போண்டா எவ்வளோ அழகா வந்திருக்கு, ஃப்ளஃபியா வந்திருக்குன்னு பாருங்க. இப்போ நாங்கள் ஒன்று எடுத்து பிரிச்சு காட்டுறோம், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சூப்பர் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்களேன், பிரிச்சோன்னே எவ்வளோ அழகா இதாயிடுச்சு. இதுதான் நம்ம இது எதனால இந்த மாதிரி ஆச்சுன்னா நம்ம சோடா உப்பு போட்டோம் இல்லையா, அதனால தான் அந்த சாஃப்டா நமக்கு இருக்கு. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ், உண்மையாவே இது பார்க்கும் போதே அந்த முட்டை நம்ம போட்டாங்க பாருங்க எவ்வளோ அழகா இதாகுது பாருங்க. ஸோ அப்போ நம்ம இது வந்து வயசானவங்க கூட சாப்பிடலாம். அவங்களுக்கு பல்லே இல்லை அப்படின்னா கூட அவங்க சாப்பிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வந்து சூப்பராக இருக்கும். ஸோ வந்து நீங்கள் கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு டவுட் இருக்குன்னா கேளுங்க. சரிங்களா? ஸோ செம்மையாக இருக்குது. நீங்கள் எல்லாருமே என்ஜாய் பண்ணுங்கள். சாப்பிட்டு பார்த்து உங்கள் பசங்களுக்கு உங்கள் வீட்டுக்காருக்கு டக்குன்னு செய்கிற ஸ்நாக்ஸ் ஒரு 5 மினிட்ஸில் செஞ்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். எங்களுக்கு குறைஞ்சபட்சம் பார்க்கணும்னா ஒரு 5 மினிட்ஸ் தான் ஆச்சு. சரிங்களா? எல்லாமே ரெடியாக வச்சுருந்தா 5 மினிட்ஸ் செஞ்சிடலாம். ஸோ கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.